அனுமதி மட்டும் கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் அனுமதி கொடுங்க. இந்த ஒரு உதவியை நாங்க கேட்கிறோம், வேற ஒண்ணும் நாங்க கேட்கல. அங்க இருந்து மேல இருந்து கீழே இறங்கி நடந்து வரணும், வைக்கணும், இவ்வளவு தூரம் வந்து வாங்கணும். அரை நேரம் 3/4 நேரம் ஆகுது. சாப்பாடு கிடைக்காது. எல்லா பேரும் தடுத்தாங்க. என்ன சொல்றாங்க, இங்கெல்லாம் அனுமதி எல்லாருக்கும் இருக்கு. காசு கொடுத்து ஹோட்டலுக்கு அம்மன்ல வாங்குறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பணத்தை வாங்கிக்கிட்டு 2 மணி நேரம் ஆகுது நின்றாலும் பணம் தரேன்றாங்க. பொருளை இந்த பொருள் கிடைக்கிறது எங்களுக்கு பெருசு. இதை உள்ள வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அம்மன் கடை எடுங்க. அந்த சாப்பாடு ஹோட்டல் கொடுக்குறவங்களே டோக்கன் வாங்கி கொடுக்குறவனே 2 மணி நேரம் நில்லுமா அப்படியே சாப்பாடு தரேன்றா. நாங்க காசு ஓட்டு வாங்கி எங்களுக்கு புண்ணியம் இல்ல. அம்மன் ஹோட்டல வந்து இந்த சாப்பாடை வந்து உள்ள வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்க. இது ஒரு நேரம் சாப்பாடு டெய்லி கொடுங்க. அது இல்ல, அங்க டோக்கனை வாங்கிட்டு நிக்க சொல்றாங்க 1 மணி நேரம். காசு கொடுத்து நின்று வாங்கன்னு என்ன வந்திருக்கு? இலவச சாப்பாடு எங்களுக்கு போதும். தடுக்காதீங்க, இதை தடுக்காதீங்க. என் பேர் ஜோதி சோழவந்தியா. அவங்க எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது. அவங்கள விட்டுட்டு நாங்க எப்படி வெளியில வந்து வரிசையில் நின்று ரொம்ப தூரம் ஆகும். அதனால எங்களுக்கு உள்ள கொடுக்கறதுக்கு அனுமதி வேணும். உள்ள கொடுக்கறதுன்னா அவங்க பெரிய அதிகாரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த ஒரு 4 நாள் வெளியில கொடுக்குறாங்க. எங்களால வந்து நிக்க முடியல. சாப்பாடு கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அந்த 10 ரூபா இருந்துச்சுன்னா வேற செலவுக்கு ஆயிக்கிறோம். எல்லாம் மயங்கிடுறான். எனக்கெல்லாம் கூட யாருமே இல்லை. நான் மட்டும்தான் நான் பார்த்துக்கணும். இவனை வச்சுட்டு நான் ஒரு நேரம் சாப்பிட்டுக்காது, நைட்டுக்கு வச்சு கூட நான் சாப்பிட்டுக்குவேன். சாப்பாடுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள ஒரு அரை மணி நேரம் கொடுத்தாலும் போதும், நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அதிகாரிகள் சொல்றாங்க இந்த 4 நாளா ரொம்ப சிரமமா இருக்கு. அதுவே கவர்மெண்ட் வாங்கிட்டு போகணும். 4 நாளா வந்து அவங்க பேர் யாருன்னு தெரியாது, அவங்கதான் சொல்றாங்க. அங்க இங்க அங்க நாளே விட்டு அதுவே ஒரு மாதிரி. மகேஷ்